Hi guys, welcome back to our channel. இந்த ஒரு வீடியோ ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே முக்கியமான தகவல் வழங்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இருக்க போது. மீண்டும் 144 தடை ஊரடங்கு. இந்த ஊரடங்கு வந்து அமலுக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் தேர்வு எழுதக்கூடிய ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்வுகள் ரத்து செய்யப்படுமா அப்படின்ற பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் எதில் வந்திருக்கு அப்படின்றத ப்ரூஃபோடையும் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மார்னிங் தான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். என்னன்னா நீதிமன்ற தரப்புலேருந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை அண்ட் ஒரு பிளஷர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு பிளஷர் கொடுத்தாங்க அப்படின்னா மீண்டும் தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஸோ இந்த ஊரடங்கு எடுத்ததுக்கு முக்கிய காரணமே என்னன்னா மக்கள் விதிமுறைகள்லாம் பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னனால தான் ஊரடங்கு அப்படின்ற ஒன்றை எடுத்தோம். பட் இப்போ யாருமே பின்பற்றாதனால மறுபடியும் தமிழகத்தில் கொரோனா அப்படின்ற ஒன்று வந்து அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் மக்களை மறுபடியும் பின்பற்ற சொல்லுங்கள், இல்லைனா அதற்கான ஸ்டெப்ஸை எடுங்க, இல்லைனா மறுபடியும் வந்து ஊரடங்கு கூட போடுங்க. மக்களின் நலன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற தரப்புலேருந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை வச்சுருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு இப்போ ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா நாங்கள் மறுபடியும் இந்த கொரோனா டெஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அனுப்பணும் பார்த்தீங்களா, எல்லார் வீட்டுக்குமே டைரெக்டாக அந்த மாதிரி நாங்கள் அனுப்ப போகிறோம். ஸோ அதில் வந்து கேசஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்களே முடிவு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா டெஸ்ட்டுக்கு முன்னாலாம் வீட்டுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பலெல்லாம் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கோர்ட் உத்தரவை அப்செட் பண்ண மத்திய அரசு வந்து பதில் அமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கொரோனா வந்து பரவிக்கிட்டு நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா 6 பேர் பலியாயிருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இந்த ஒரு தகவல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வாட்டி மத்திய அரசு தரப்புலேருந்து அனுப்பப்படுற அந்த மருத்துவர்கள் கொரோனா தொற்று அப்படின்ற ஒன்று மறுபடியும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி ஊரடங்கு பிறப்பிக்கப்படும். இந்த ஊரடங்கு பிறப்பிக்கப்படுறதுனால ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொது தேர்வுகள் அண்ட் செமஸ்டர் தேர்வுகள் ரத்து பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக இப்போ ஒரு மாதமாக தான் நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ்க்குலாம் போயிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம்னால உங்களால் படிக்க முடியாது, ஆன்லைனில் படித்தும் உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் சொன்ன எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் ப்ரூஃப் இருந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை ஊரடங்கு வந்தால் உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் அப்டேட்டில் சந்திக்கலாம். பை கைஸ்.